கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகும் கருணாநிதி, தன்னான தனனா தன்னான தனனா. அதுதானே வழக்கு போட்டாங்க. நேத்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காப்ல, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த 3 பேரும் என்னுடைய ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல். எவ்வளவு ஆபத்தான அரசியல்வாதி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் புரிந்து கொள்ளும். அவன் ஆபத்தான அரசியல்வாதி. அவனுக்கு ஓட்டு வேணும் என்றால் அண்ணன் பழனி பாபா சொன்னார்ல, அவன் குஷ்பு கூட கூட்டணி வைப்பான், அவன் சில்க் சுமிதா கூட கூட்டணி வைப்பான். யார சொன்னாரு? அந்த கருணாநிதிய. இவன் ஒரு சின்ன கருணாநிதி, அவ்வளவுதான், ஒரு சின்ன கருணாநிதி. ஆண்களுக்கு இலவசம், இது பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசம். போட்டு நீங்க 1000 ரூபாய், நாங்க 2000 ரூபாய். கவுண்டர் மணியும் செந்திலையும் பார்த்த மாதிரி இருக்கு. ஏமா நான் ஒரு முள்ள மாறிமா, இல்லம்மா நான் ஒரு முடிச்சு வைக்குமா, நான் ஒரு கேப் மாறிமா, நான் சந்தையில ஒரு பேப் மாறிமா. உண்மையை சொல்றவங்க தெய்வக்கு சமம், பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால வெக்க விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்கு. இப்போ 2 பேரும் மாறி என்னங்கடா. இதே திமுக இப்ப எதிர்கட்சி வச்சுக்கோங்க, என்ன சமூக நீதி காத்த காவலர்கள் நாங்க, பெரியார் மண்ணுல மலம் கலப்பதா ஐயோன்னு இருப்பாங்க. ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு, ஆஹா இயற்கை வளங்களில் கொள்ளை கொண்டு போறீங்களா, உங்களுக்கு அடுக்கலையா, மலைய உடைச்ச பள்ளையா துப்பிக்க அப்படின்னு இருப்பாப்ல. அரசுக்கும் எங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து உண்மையை மட்டும் எடுத்துரைக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்து கொண்டு நம்மைத்தான் பேச போகிறான் என்று காத்து கொண்டிருக்கிற பேரன்பிற்குரிய உடன்பிறப்புகளுக்கும், மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு நம்மை 2ஆக கிழிப்பான் என்று காத்து கொண்டிருக்கிற அணில்களுக்கும், பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். தேர்தல் காலம் ஒரு திருவிழா காலம். ஒரு பக்கம் வேட்பாளருடைய தேர்விலே மும்முரமாக இருக்கிறது ஆளும் கட்சி. யாராவது வேட்பாளராக கிடைப்பார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறது ஆண்ட கட்சி. யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு பக்கமும், யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு பக்கமும், இப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் வேளைகளிலே மும்முரமாக இருக்கிற பொழுது ஒரு கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எந்த விதமான பொருளாதார பின்னணியும் இல்ல, எந்த விதமான பெரிய படைபலமும் இல்ல என்று ஊடகங்கள் எழுதுகிறது. களத்திலே நிற்பதற்கு வேட்பாளர் தயங்குகிறார்கள். சீமான் சுதாரிக்கவில்லை என்றால் இந்த தேர்தல் என்னவாகும் என்று ஊடகங்கள் கேள்வி கேட்கிறது. இப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிற இந்த ஊடகங்களுக்கு மத்தியில தான் நாம் தமிழர் கட்சி துணிச்சலாக களத்தில வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வேட்பாளரை அறிவித்து வேட்பாளர் தேர்வுக்கு வருகிற பொழுது தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்வ, கட்சிக்கு எவ்வளவு செலவு செய்வ, பக்கத்து தொகுதிக்கு எவ்வளவு கொடுப்ப, மக்களுக்கு எவ்வளவு கொடுப்ப என்று கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில தேர்தல் நிக்க பணம் தேவையில்லை, இனம் இருந்தால் போதும், நல்ல குணம் இருந்தால் போதும் என்று களத்திலே வேட்பாளரை அறிமுகம் செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. தொடர்ச்சியாக இந்த தொகுதியில 2 முறை நாட்டை கெடுத்தது ஒரு கருணாநிதினா, பல்லாவரத்தை கெடுத்தது ஒரு கருணாநிதி. அது மு கருணாநிதி, இது ஈ கருணாநிதி. இன்சியல் தான் வேற. 2 முறை எம்எல்ஏ, ஒரு முறை எதிர்கட்சி எம்எல்ஏ, ஒரு முறை ஆளும் கட்சியின் எம்எல்ஏ. 2016 இருந்து 2026 5-6 வரைக்கும் தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஒரே எம்எல்ஏ பல்லாவரத்துல. பல்லாவரத்துக்கு நடந்த ஒரு மாற்றம் என்ன? ஈனி பல்லை இழிச்சதை தவிர பல்லாவரத்துக்கு நடந்த மாற்றம் என்ன? இதான் நம்ம இருக்க கேள்வி. என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 ஆண்டுகள் ஒரு இடத்தில் நீங்கள் குடியிருப்பு என்றால் அந்த இடத்திற்கான பட்டாவை வழங்குவோம், உங்களுக்கான வீட்டை தருவோம் என்ற உறுதிமொழியை கொடுத்து திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு. மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் என்று பேசுகிற பொழுது 15 ஆண்டுகள் நீங்கள் ஒரு இடத்திலே வாழ்கிறீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கான பட்டாவை வழங்கும் என்று கொடுத்தார். இதே அனகாபுத்தூர்ல டோபிகானா தெரு, ஸ்டாலின் தெரு, காகிதமில்ல தெரு, இந்த தெருவிலே 45 ஆண்டுகளாக 3 தலைமுறையாக வாழ்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்களை ஒரே நாள் இரவுல அடித்து விரட்டியது யார்? இதே திமுக, இதே ஈ கருணாநிதி, இதே தாமோ அன்பரசன். இவர்களுக்குத்தான் நீங்கள் மீண்டும் வாக்கு செலுத்த போகிறீங்களா என்பதுதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி. எந்த அடிப்படையில் அவர்களை வெளியேற்றிருங்கள்? எங்களுடைய மருத்துவர் கார்த்திகேயன் கூட கேட்டாங்க, ஆக்கிரமிப்பு என்றால் உங்கள் அப்பாவுடைய சுடுகாடு தான் ஆக்கிரமிப்பு என்று. அவர் மட்டுமா ஆக்கிரமிப்பா? 70 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டையே ஒரு குடும்பம் ஆக்கிரமித்திருக்கிறது, ஒட்டுமொத்தமான குடும்பம் ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த நிலத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத குடும்பம் ஆக்கிரமித்திருக்கிறது. நாடு பேருக்கு தாங்க தமிழ்நாடு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல்ஸ்
ஒரு தமிழ் முதலாளியை காட்டுங்க, அப்புறம் நாங்க பேசுறதை விட்டுறோம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஒரு பார்மா மருந்து நிறுவனம் தெரியும் ஐயா, மருத்துவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். மருந்து நிறுவனம், மருந்து தயாரிப்பு நிறுவனம், மருந்து மொத்த விற்பனை, ஒரு தமிழ் முதலாளியை காட்டு. சென்னையில் கூடிய மருத்துவமனை, ஒரு தமிழ் முதலாளி. அப்பல்லோ காவிரி, எவனாவது ஒரு தமிழ் முதலாளியை காட்டு. ஹோட்டல், நீ ஏறி இறங்கு, என்ன பவனுக்கு வேணாலும் ஏறி இறங்கு, வசந்த பவனோ ஆரிய பவனோ நாரிய பவனோ ஏறி இறங்கு. ஒரு தமிழ் முதலாளி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கானா? முனியாண்டி விலாஸ் பேர் இருக்கும், தமிழ் முதலாளியா? கிடையாது. என்ன இருக்கு உனக்கு? எந்த எந்த தொழில் தமிழங்கையில் இருக்கு? ஒரு தொழில் கிடையாது, மொத்தமா முடிச்சிட்டான். ரியல் எஸ்டேட், நிலம் விற்ப, நிலம் வாங்க, வீடு விற்க, வீடு வாங்க, தமிழன் முதலாளியா? இல்ல, புரோக்கர், தரகர். அயன் பண்ற கடை தமிழங்கையில் இருக்கு, அதுவும் மொத்தமா இப்போ ஆக்கிரமிச்சிட்டான். தூய்மை பணி செய்யறது தமிழன், கடையில செக்யூரிட்டி வேலை பார்க்கறது தமிழன். வேற யார் தமிழன் சொல்லுங்க? என்ன தொழில் இருக்கு உங்களுக்கு? கிடையாது. உயர் அதிகாரி அத்தனை பேரும் பெறமொழியாள. சென்னைக்குள்ள ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சாலையில அந்த வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வட இந்திய உள்ள வந்தான். இன்னைக்கு மெட்ரோ வேலை, ஏர்போர்ட்ல வேலை, பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகள்ல, உணவகங்கள்ல, பிளம்பரா, இந்த போர்மேனா, ஒயர்மேனா, இல்ல தச்சு வேலையா, எந்த வேலையா இருக்கட்டும், 63 லட்சம் அமைப்பு சாரா தொழில் வேலைகள் இருக்கு. 63 லட்சம் பேர், 63 லட்சம் அமைப்பு சாரா, கொத்தனாரு, சித்தாளு, இந்த பிளம்பரு, வெல்டரு, 63 லட்சம் வேலை. 63 லட்சத்துல 60 லட்சம் பேர் வட இந்திய. மறுக்க முடியுமா? ஒரு வேலையும் இல்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு அரசு வேலை, தனியார் வேலை என்று திமுக வாக்குறுதி கொடுத்துச்சு. கிருஷ்ணகிரியில ஒரு தோல் தொழிற்சாலை, வெறும் 55 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு. வெளியே நிக்கிறான், 50,000 பேர் காத்து நிக்கிறான். 55 பேருக்கு வேலை, 50,000 பேர் காத்து நிக்கிறான். ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் முடிய போகுது. இதுல தமிழ்நாடு 11.2 வளர்ந்திருக்கான் பொருளாதாரத்தில். 11.2 எங்க வளர்ந்திருக்கு? சேகர் பாபு வளர்ந்திருக்காரு, தாம அன்பரசன் வளர்ந்திருக்காரு, மா சுப்பிரமணியம் வளர்ந்திருக்காப்ல, அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி வளர்ந்திருக்காப்ல, எங்க அண்ணன் KN நேரு வளர்ந்திருக்காங்க, மூர்த்தி வளர்ந்திருக்காரு, உதவி ஸ்டாலின் வளர்ந்திருக்காரு, ஐயா ஸ்டாலின் வளர்ந்திருக்காரு. நாடு எங்க வளர்ந்திருக்கு? அதான் கருணாநிதி, அவர் நல்லா வளர்ந்திருக்காப்ல, பல பலன்னு பவுடர் போட்டுக்கிட்டு அழகா வளர்ந்திருக்காப்ல. வேற என்ன வளர்ந்திருக்கு? 1952 முதல் தேர்தல் இன்றைக்கு வரைக்கும் பல சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த தமிழ்நாடு பார்த்திருச்சு. 1952 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன். 2021 2025 இந்த ஆட்சி முடிகிற போது மொத்தமாக 4.5 லட்சம் கோடி கடன். மொத்த 70 வருஷத்துக்கும் 5 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடி. சரி, 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டீங்க. 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன நலத்திட்டம்? இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து, காலை உணவாக உப்புமா, காலை உணவு. அதாவது அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனாங்களாம். மாணவர்கள்லாம் சோர்வாக இருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே, மாணவர்கள் அப்படி ரொம்ப சோர்வாக இருக்காங்களா, அப்படி மகேஷ் இப்போ பார்க்கறது இல்லையா அப்படின்னு மகேஷை கூப்பிட்டு பேசினாப்லையா. உடனடியாக மகேஷ் கூப்பிட்டு வழிபாடு சொல்லல, என் கழிவறையில் இருந்தபோது கணப்புழுதில் தோன்றியது அந்த யோசனை அப்படிங்கிற மாதிரி அது காலை உணவு போட்டாராம். இதை அப்படியே கட் பண்ணீங்கன்னா 1956 ஒருத்தர் காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் அங்கே கூட்டமாக மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வண்டியை விட்டு இறங்குறாரு. என்னப்பா எதுக்கு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போலையா? பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவங்க அப்பனா சோறு போடுவான்னு கேட்குறான். கேட்டது யாரு? தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சர், பெருந்தலைவர், கிங் மேக்கர், எங்கள் தாத்தா கர்ம வீரர் காமராஜர் கேட்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து உங்க அப்பனா சோறு போடுன்னு கேட்டா அவனை குண்டாசில் போட்டுருவாங்க. அன்னைக்கு கேட்டான், அவர் ஒரு ஜனநாயகவாதி மேல கேட்டான். உடனே அப்புறம் யோசிக்கிறார், பள்ளிக்கூடம் திறந்தா பத்தாது,
என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்றால் மதிய உணவு இட வேண்டும் என்று உலகத்தில், இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டில், உலகத்திலேயே பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவன் நம் தாத்தா கர்ம வீரர் காமராஜர். அந்த காமராஜர் போட்ட மதிய உணவு திட்டம், அது காமராஜர் கல்வி கண் திறந்தவர் என்கிற அந்த பட்டருக்கு பாருங்க, அது போயிடக்கூடாது. அது எப்படி பறிக்கிறது? இந்த தலை இந்த உடலோடு இணைய போகிறது அப்படிம்பார்ல, அது மாதிரி அந்த திட்டம், அந்த யோசனை இதோடு இணைய போகிறது. முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இத இங்க பாராட்டல. எவன் பாராட்டுவான்? எனக்கு தெரியும்ல, காமராஜர் போட்டாரு, எம்ஜிஆர் மதிய உணவு போட்டாரு, எம்ஜிஆர் செருப்பு கொடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். எம்ஜிஆருக்கு காமராஜருக்கு அதுல பெருமை போயிடும். என்ன பண்ணலாம்? இங்க தமிழ்நாட்டில் எவனும் பாராட்ட மாட்டான். நம்ம தான் காலை உணவை கொண்டு வந்தோம், காலை உணவின் கதாநாயகன் அப்படின்னு சொன்னா பேசுவாங்க. அப்படின்னு எங்க பண்ணிட்டாங்கன்னா, நேரா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தான்சானியா அப்படி தான்சானியால போய் திடீர்னு ஒரு நாள் எக்ஸ்தலத்தை திறந்தா அங்க தான்சானியால வந்து ஸ்டாலினோட போட்டோ வச்சுக்கிட்டு அங்க சிஎம் ஸ்டாலின் சார் வெரி ஹெல்ப்ஃபுல் டு தட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம், வி ஆர் வெரி மச் அப்படின்றாங்க. என்னடா இது? காலை உணவு திட்டத்தை தான்சானியா ஆப்பிரிக்கா பழங்குடிகள் பாராட்டிட்டு இருக்காங்க. வெரி மச் தேங்க்யூன்றாங்களே. என்ன விஷயம்னு பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா, நம்ம ஊரில், எங்கள் ஊரில் கோயில் திருவிழான்னா திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இந்த இது இருக்கும், வில்லுப்பாட்டு. அங்கே கொண்டு போய் 10 ரூபாயை கொடுத்தோம்னா, இந்த 10 ரூபாயை 10 லட்சமாக கொடுத்த அன்னார் அவர்கள் குடும்பத்தில் வாழ்க, அவர்கள் குலம் வாழ்க அப்படிம்பாங்க. கரகாட்ட கோஷ்டி ஆடுவாங்க. அங்கே போய் 10 ரூபாய் அப்படி கரகாட்ட காட்சி அப்படி குத்தி விட்டோம்னா, அந்த துறைமுகனுடைய குடும்பம் பார்த்திருந்தால் வாரி வளர்ந்த வள்ளல் பாரியினுடைய குடும்பத்திற்கு இகரானதும்பாங்க. 10 ரூபாய்க்கு 10 ரூபாயை 10 லட்சமாக கொடுத்த அன்னார்கள் குடும்பம் வாழ்க குலம் வாழ்கம்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊர் கரகாட்ட கோஷ்டி மாதிரி அது தான்சானியா கரகாட்ட கோஷ்டி. 3500 ரூபாய்க்கு ஆன்லைன்ல ஜிபே பண்ணோம்னா நம்மளை பாராட்டுவாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஒரு போட்டு பார்ப்போம்னு ஒரு 3500 ரூபாய் கட்டி ஒரு பாட்டை போட்டு விட்டு, என்ன பாட்டு? கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகும் கருணாநிதி, தன்னான தனனா தன்னான தனனா. அதுதானே வழக்கு போட்டாங்க. அதை போட்ட உடனே அவங்களுக்கு என்ன தெரியும்? கருணாநிதி பாட்டு, கள்ளக்குடி பாட்டு எப்படி தெரியும்? போட்டு ஏன் போட்டா வச்சுக்கிட்டு ஒரே உம்மா முத்தத்தை கொடுத்து, வீட்டில் டைவர்ஸ் தர அளவுக்கு முத்தத்தை கொடுத்து 3500 ரூபாய்க்கு எண்ணெயை கொஞ்சிட்டாங்க. அது தான்சானியா கான்செப்ட் கோழி. ஆஹா, இரவு முழுக்க உட்காந்து ஒட்டினோம்னா இந்த பறவை முனியமா எத்தி விடும்ல, இதைத்தான் நைட்டு முழுக்க ஒட்டினியாங்கிற மாதிரி எத்தி விட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க? சரி, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை, அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? இந்த ஊரில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள், நம் அண்ணன்மார்கள் சொல்லணும், அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய். ஆட்சிக்கு வந்தாங்க 2021 மே மாதம் 7ஆம் தேதி. அப்பா நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றாங்க. உடனடியாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. 2021 போச்சு, 22 போச்சு, 22 செப்டம்பர் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். என்ன முதல்ல என்ன சொன்னீங்க? அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய். அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். அது என்ன தகுதி? வீடு இருக்கக்கூடாது, காரு இருக்கக்கூடாது, பட்டா லேண்ட் இருக்கக்கூடாது, வீட்டில் பூண்டு இருக்கலாமா, அது கொஞ்சம் இருக்கலாம். அப்புறம் சொந்தமா எதுவுமே இருக்கக்கூடாது, சொந்தமா புருஷன் இருக்கலாமாங்க, அது இருந்துக்கலாம் அப்படின்னாங்க. இருந்துட்டு அனைத்து 1000 ரூபான்னாங்க. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த திருநெல்வேலி பழைய ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் நான் 10th படிக்கும்போது சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வரும்போது மாம்பழம் வைப்பாங்க. அப்போ நான் அதை பார்ட் டைமாக பேக்கரியில் வேலை பார்த்துட்டு ஒரு 30 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு தங்கச்சி தங்கச்சி தம்பிக்கெல்லாம் மாம்பழம் வாங்கிட்டு போகலான்ட்டு போவேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 வாங்க. பக்கத்தில் போனோடனே 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 வாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இல்லத்தரசிக்கு 1000 ரூபா கிலோ 10. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபா 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்ப என்னன்னா 2000 ரூபாய் தரப்போறோம் அப்படின்னு இந்த மாசம் அறிவிக்கிறாங்க. 2000 ரூபாய் தரப்போறோம். ஏன்னா ரொம்ப செல்வ செழிப்பாயிருச்சு தமிழ்நாடு. கடன் இல்லாத மாநிலமா மாத்தியாச்சு.
எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் தரமான குடிநீர், அனைவருக்கும் மருத்துவம் கிடைச்சிருச்சு. அப்படியே ஆப்பிள் தோட்டங்கள் இருக்கு, அப்படியே பறிச்சு சாப்பிடலாம். அப்படியே கிரேப்ஸ் தொங்குது, அப்படியே வாயை வச்சு கவ்வலாம். அப்படியே ஏலக்காய் அப்படி காய்ச்சி கிடக்குது. அந்த பார்த்தீங்கன்னா அங்கே முல்லை கொடிக்கு தேர் அப்படியே ஸ்டாலின் இறக்கி விட்டு ஃபார்ச்சுனர் காரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்கே மயிலுக்கு அப்படியே போர்வை எடுத்து போர்த்தி விட்டு அப்படி குளிரில் நடுங்கிற அந்த மயிரை இது பண்ணியிருக்காப்புல, மயிலை பண்ணியிருக்காப்புல. அங்கே அப்படியே செல்வ செழிப்பா எல்லா ஊர்லையும் நூலகங்கள், எல்லா ஊர்லையும் உடற்பயிற்சி கூடங்கள், அருமையான சாலைகள், அங்கே பச்சை பசங்க புல்வெளிகள், சமவெளி பரப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது, காசு எக்கச்சக்கமா மிஞ்சிருச்சு. என்ன பண்றது, கொடுத்துருவோம் மக்களுக்கு. முத்து படத்துல நம்ம ரஜினிகாந்த் அள்ளி கொடுப்பார்ல, ரகவரனை பக்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி அள்ளி அள்ளி போடுவாப்ல காயினை, அது மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் குர்ரா, என் மக்களுக்கு குர்ரா, செல்வ செழிப்பா இருக்கடா, கஜானா நிரம்பி வழியுதுடா. 9 லட்சம் கோடி கடனு. ஒருத்தனுக்கு அப்பனுக்கு உடம்பு சரியில்லையா, பிள்ளைக்கு இந்திராணி பட்டு கட்டுச்சான். அந்த கதையில 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு 2000 ஓவா. இதுல ஆண்களுக்கு பெண்களுக்கு இலவசம் யாரு, அப்பா. ஆண்களுக்கு இலவசம் சித்தப்பா. பஸ் டிரைவர் யாருக்கு, அவர் ஓசியில் வண்டி ஓட்டுவாரா? சம்பளம் அவங்களுக்கு டீசல் பெட்ரோல் ஓசியில் கிடைக்குமா? கடன் நிறைந்த மாநிலமாக மாற்றிவிட்டு நம்மை தாண்டி போயிட்ட மகாராஷ்டிரா, ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசம், பக்கத்து மாநிலம் கேரளா. லிட்ரசி ரேட், கல்வி அறிவில் நம்மளை விட தாண்டி நிற்கிறான். சின்ன சின்ன மாநிலங்கள், ஜார்க்கண்ட் சின்ன சின்ன மாநிலம் முந்திக்கொண்டு போறான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் வழி தேர்வை 50,000 மாணவர்கள் புறக்கணிக்கிறான். 9 மாதங்களுக்கு முன்பு கட்டிய அரசு பள்ளிக்கூடம் இடிஞ்சி மாணவனுடைய மண்டை ஓடு உடைஞ்சு போகுது. இதே திருத்தணியில ஒரு பள்ளிக்கூடத்துடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து 7 வயது பையல 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 7 வயது பிள்ளை, சரி 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். அதாவது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த சுவருங்க உட்கார்ந்துருக்காங்க, இந்த சுவர் இடிஞ்சு விழுந்து இவன் செத்து போனா எவ்வளவு வலி. மண்டை உடைஞ்சி மூளை வெளியே வந்து குடல் வெளியே வந்து ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் செத்து போன இது ஆட்சியா? இது ஒரு வெக்கக்கேடான ஆச்சுடா, வெக்கக்கேடான ஆச்சுடா. எதாச்சு பள்ளிக்கூடம் தரம் இல்ல. நான் வெளிப்படையா பேசுறேன். இந்த அனகாபுதுல கூடிய இந்த அரசு பள்ளியில கழிவறைக்குள்ள இந்த எம்எல்ஏ போயிட்டு உயிரோட திரும்பி வருவாரா? போக முடியுமா? போக முடியுமா? இதே அனகாபுதூர் பேருந்து நிலையத்துக்குரிய கழிவறை, பேருந்து நிலையம் இருக்குல்ல, இந்த பேருந்து நிலையத்துக்குரிய கழிவறைக்குள்ள இந்த எம்எல்ஏ ஒரு நாள் போனது உண்டா? உண்டா? எப்படி போவான்? செத்துருவான். போனா சேகர் செத்துருவாங்கிற மாதிரி செத்துருவாங்க. ஆனா எங்க ஆத்தா அப்பா, எங்க அண்ணன் தங்கச்சி, எங்க அக்கா தங்கச்சி, என் சித்தப்பா பெரியம்மா போகணும். ஏன்? ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்ட, நீ போய் தான் ஆகணும். சாலை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சாலை? மிகவும் மோசமான சிங்கார சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இந்த அண்ணன் விவேக் சொல்வார், ஸ்னேகா அந்த பேரில் விழுந்துட்டும் வரல. அது மாதிரி பேரை கேட்கும்போது இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சிங்கார சென்னை 2.0. ஆஹா, குடுகுடுன்னு இருக்கப்பா, கொஞ்சம் தேனை கொஞ்சம் காதில் ஊத்துங்க அப்படின்னு இருக்கும். பேர் பூரா அழகழகா இருக்கும். என்ன சிங்கார சென்னை? 4000 கோடி பேக்கேஜ் போட்டாங்க 2021 ஆட்சிக்கு வந்த உடனே. அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா போயஸ் தோட்டத்திலே தூங்கி விட்டார்கள். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து மக்கள் தவிச்சிட்டாங்க. நாங்க மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? அந்த வெள்ளத்தை தடுத்திருப்போம். திமுக மாதிரி ஒரு சிறந்த கட்சி கிடையாதுங்க. உண்மையிலே சொல்றேன், நான் உளமாற சொல்றேன். எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமா சொல்றேன், திமுக போல ஒரு சிறந்த கட்சி கிடையாது. எப்போ? எதிர்கட்சியாக திமுக ஒரு சிறந்த கட்சி. இதே திமுக இப்ப எதிர்கட்சி வச்சுக்கோங்க, தூய்மை பணியாளர் போராட விட்டுருப்பாங்களா? தூய்மை பணியாளர் போறதுக்கு ஆளா களத்துல போய் சேர போட்டு உட்கார்ந்துருப்பாப்ல ஸ்டாலின் ஐயா. நீ தொடரா, ராம்கி நிறுவனமாவது கூம்கி நிறுவனமாவது ஓடுறா அப்படின்னு இருப்பாப்ல. இதே திமுக எதிர்கட்சி மேல் பாதியில வன்னிய சமூக மக்களும் பறைய சமூக மக்களும் வழிபடக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள சீல் வைத்து ஆளுங்கட்சி பூட்டுமா? திமுகவுடைய ராசாவை பூட்ட உடைப்பாரு. எதிர்கட்சியா இருந்தா உடைப்பாரு. வேங்கவே இல்ல, மலம் கலந்தவன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. திமுக எதிர்கட்சி டேங்குக்குள்ள இறங்கிடுவான், அங்கே உட்கார்ந்துருவாங்க. என்ன சமூக நீதி காத்த காவலர்கள் அங்க பெரியார் மண்ணுல மலம் கலப்பதா ஐயோன்னு இருப்பாங்க. இதே ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம்னா முதல்ல நிற்பாரு ஐயா ஸ்டாலின்.
தூய்மை பணியாளர் போராட்டமா, மருத்துவ பணியாளர் போராட்டமா, செவிலியர் போராட்டமா, மாணவர் போராட்டமா, மீனவர் போராட்டமா, முதல்ல நிற்பாங்க. முரசொலியில பக்கம் பக்கமா அறிக்கை வரும். ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு, ஆஹா இயற்கை வளங்களில் கொள்ளை கொண்டு போறீங்களா, உங்களுக்கு அடுக்கலையா, வளைய உடைச்சா பள்ளையா துப்பிக்க அப்படின்னு இருப்பாப்ல. இப்போ ஆளுங்கட்சியா வந்துட்டா அப்படியே தலைகீழ மாறிடுவாங்க. காது மூக்கு வாய் மொத்தத்தையும் பொத்திடுவாங்க. எதிர்கட்சி அது சிறந்த கட்சி. எதிர்கட்சினா அது மொழியை பத்தி பேசும், இனத்தை பத்தி பேசும், பண்பாட்டை பத்தி பேசும், கலாச்சாரத்தை பத்தி பேசும், டெசோ மாநாடு போடும், எல்லாம் பண்ணும். எதிர்கட்சியா சிறந்த கட்சி. அதனால என்ன சொல்றோம், திமுகவை எதிர்கட்சியா உட்கார வைப்போம் இந்த தேர்தலில். அதான் சொல்ல வரோம். திமுக உண்மையிலே ஒரு நல்ல கட்சிங்க, மாற்றமே கிடையாது. அந்த கட்சிக்காரன் ரொம்ப உறுத்தானவங்க, நல்லவங்க, உண்மையான மொழிப்பட்டு கொண்டவர்கள், எங்களுக்கு முன்னத்தியர்கள், மொழிப்போர்ல அரசியலுக்கு வந்தவர்கள். அப்ப எப்படி இருப்பான் பாருங்க. நாங்க ஈழப்போர்ல அரசியலுக்கு வந்தோம், அவன் மொழிப்போர்ல அரசியலுக்கு வந்தவன். மொழிப்போர்ல அரசியலுக்கு வந்தவனுக்கு மொழிப்பட்டு உண்டு. அதிகாரத்தில் இருந்தா கொஞ்சம் லைட்டா காம்ப்ரமைஸ், கொஞ்சம் போக்குவரத்துமா இருப்பாங்க, கொஞ்சம் கமிஷன், கொஞ்சம் கலெக்ஷன். ஒரு கழக கட்சிக்காரன் ஒரு கழக ஆட்சியில ஒரு 2500 கோடிக்கு ஜாபர் சாதிக்கு ஒரு போதை பொருளை கடத்திட்டான். இது ஒரு பிரச்சனையாங்க? ஆட்சிக்கு வந்தா. ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, போதை இல்லா தமிழ்நாடு, போதையை ஒழிப்போம், பாதையை தேடுவோம்ன்றுவாங்க. கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில பாலி வன்கொடுமை நடக்கும். ஆட்சிக்கு வந்தா. ஆட்சிக்கு வரலன்னா எல்லாம் நடக்காது. யார் இருந்தாலும் சரி, நாளைக்கு அண்ணன் சீமானே வந்தாலும் திமுக எதிர்கட்சியா இருந்தா சீமானை கேள்வி கேட்கும். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கம்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு எல்லாம் தெரியும்ல அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு. அதெல்லாம் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் கருணாநிதி அவர்கள் ரொம்ப காலமாக குளிரூட்டப்பட்ட அறையிலும் குளிரூட்டப்பட்ட கார்லையும் குளிரூட்டப்பட்ட சட்டமன்றத்தில் இருக்காரு. கொஞ்சம் அவருக்கு வேர்க்க வேண்டும். அதனால் ஒரு 5 ஆண்டுகள் அவருக்கு வேர்வை என்றால் என்னவென்று காட்டுவோம். அதனால் அதே போல அதிமுக அது பார்க்கவே பரிதாபமா இருக்கு. உலகத்தில் உச்சபட்ச கொடுமை என்பது ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறது. அவங்க அடிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவங்களை கேள்வி கேளுங்க. நல்ல நம்ம பையன் தான், நல்லா பேசுவாப்ல, அருமையாக பேசுவாப்ல, சாட்டை நல்லா பேசுவாப்ல. உங்களை தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன், ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி உங்களை தான் கிழிச்சு. இல்லை நீங்கள் நல்ல திமுகவை நல்லா பேசுறீங்க, நல்லா அருமையாக பேசுறீங்க, தாவேக்காவை நல்லா பேசுறீங்க. உங்களை தாங்க கேட்டேன். ஸ்டெர்லைட், இந்த பொள்ளாச்சி, இந்த கொடநாடு அருமையாக நல்லா பேசுறீங்க, கேள்விகளை தர்க்கமாக எடுத்து வைக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க. நீங்கள் அந்த ஆட்சியிலும் ஊழல், இந்த ஆட்சியிலும் ஊழல், அங்கேயும் கொள்ள இங்கேயும் கொள்ள, அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு, நல்லா அருமையாக திமுக கேள்வி. உங்களை தாங்க கேட்டேன், எங்களை நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் எம்ஜிஆர் பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல், அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல இங்கே வாங்க அப்படின்னா அதுக்கு பதிலே இருக்காது. அதெல்லாம் அந்த அவங்களுக்கு அதுக்கு சப்ஜெக்ட்ல இல்லை, பாவம். சரி, அவர் கட்சியை காப்பாற்றணும். அப்பா சித்தப்பாக்கு கட்சியை காப்பாற்றுறதுக்காக அவர் வழி இல்லாமல் ஒரு செட்டப்பை உருவாக்கி கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டாங்க, யார் வேணாலும் வரலாம்ப்பான்னு. பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நிற்குது. இதற்கு நடுவில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது அது உண்மையிலே ஒரு சிறந்த கட்சிங்க. ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு இலக்கு இருந்தது. அண்ணாதுரையின் மீது விமர்சனங்கள் உண்டு, ஆனாலும் நேர்மையான ஆட்சியை கொடுத்தார். 1.5 வருஷம் தான் இருந்தார், 1.5 வருஷம் நேர்மையான ஆட்சி. அதற்கு பிறகு அது குடும்ப ஆட்சியாக, ஊழல் ஆட்சியாக அது மாறிடுச்சு. ஒரு கட்சி வரும்போது, கட்சி ஆரம்பிக்கும் போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், நடத்தல. கட்சிக்கு மாநாடு போடும்போது எதுக்கு மாநாடு, என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, எதுக்காக 5 கொள்கை தலைவர் அப்படின்னு பேசணும், பேசல. சரி, கரூர்ல பிரச்சனை, 41 பேர் செத்து போயிட்டான். அப்பயாச்சு பத்திரிகையாளர் கேட்கிறான், எதுக்குங்க 41 பேர் இறந்துட்டாங்களா, அதை பத்தி கருத்து என்ன அப்படி போயிட்டு இருக்காப்ல. திருப்பி சிபிஐ என்கொயரி. அப்போ டெல்லியில விஜய் சார், தல்பேஷ் சார், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாங்க. அங்க நின்றுட்டு எடுத்தேம்பர் ஓட்டம்னு ஓடிட்டு இருக்காப்ல. திருப்பி ஜனநாயகனுக்கு பிரச்சனை, அப்பயாச்சும் பேசுவாருன்னு பார்த்தா 4 மணி நேரம் ஒருத்தன் சோகத்தையே பார்த்துட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னு ஒருத்தன் சொல்றான்னா, இவர் கையில நாடு சிக்கிச்சு. 4 மணி நேரங்க. நீங்க இந்த கூட்டத்தை யார் வேணும் போங்க, தாவேக்காவோ, திமுகவோ, அதிமுகவோ, கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, பிஜேபியோ, யார் வேணும் இருங்க. 4 மணி நேரம் வேண்டாம், 4 நிமிஷம் உங்க வீட்டுல செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்க வீட்டு சுவரை நீங்க பாருங்க. செருப்பா கட்டி உங்க பொண்டாட்டி அடிக்கலன்னா என் பேச்சை நான் மாத்திக்கிறேன். ஏன் லூசு பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, அங்க உங்க அப்பா கதறிக்கிட்டு இருக்காரு,
குக்கர் விசில் ஆஃப் பண்ண சொன்னேன், ஆஃப் பண்ணல. அங்க வந்து பால்காரன் நின்றுட்டு இருக்கிறான், அங்க வந்து ஹவுஸ் ஓனர் பெல் அடிக்கிறார், நீ என்ன புடுங்கிட்டு இருக்கியா உள்ள உட்காந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க. 4 மணி நேரம் ஏன்னா எதுவுமே இல்லைங்க. 4 மணி நேரம் ஒருத்தன் சுவத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான்னா அவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை கேள்வி கேட்கறது, என்னத்தை பேசுறது? மாநாடு, முதல் மாநாடு போடும்போது 5 கொள்கை தலைவர், அன்னைக்கு அண்ணாவும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை. 2வது மாநாடு போடும்போது அண்ணாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து கொள்கை தலைவர். அப்போ ஜெயலலிதா இல்லை. செங்கோட்டை வரும்போது ஜெயலலிதா படம் ஏறிச்சு. நேத்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காப்ல, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த 3 பேரும் என்னுடைய ரோல் மாடல். ரோல் மாடல்னா என்ன, கொள்கை தலைவர்னா என்ன? தாவேக்கால இருக்கிற யாராவது ஒருத்தன் எனக்கு பதில் சொல்லு. ரோல் மாடலுக்கும் கொள்கை தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? ரோல் மாடல்னா முன் மாதிரி, வழிகாட்டி, முன் உதாரணம். கொள்கை தலைவர்னா வழிகாட்டி. 2 ஒண்ணுதான். கருணாநிதி கொள்கை ரோல் மாடலாம், ஜெயலலிதா ரோல் மாடலாம், எம்ஜிஆர் ரோல் மாடலாம். ஆனா அதிமுக தீய ஊழல் சக்தியா, திமுக தீய சக்தியா? எனக்கு மாமியாரை பிடிக்காது, மாமனாரை பிடிக்காது, கொழுந்தனை பிடிக்காது, எவனையும் பிடிக்காது, என் பொண்டாட்டியை மட்டும் தான் பிடிக்குங்கிற மாதிரி அவரையும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது எனக்கு. கருணாநிதி 1967 அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த பிறகு, 1969 கலைஞர் கருணாநிதி அவருடைய கட்டுப்பாட்டை கட்சி போன பிறகு அந்த கட்சி தவறான கட்சியாக போய்விட்டது என்று பேசியது யாரு? இதே பக்கா மாசு. 1969 தவறான கட்சியினுடைய தலைவர் எப்படி உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும்? மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, பதில் இருக்காடா? பதில் இருக்கா? அதிமுக ஒரு ஊழல் சக்தி. ஏன்? ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி. பரப்பன அக்ரகார சிறையில ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அதனால ஊழல் சக்தி என்று விஜய் குற்றம் சாட்டாரு. ஆனா அந்த ஜெயலலிதா ரோல் மாடல். ஜெயலலிதாவும் ரோல் மாடல், கலைஞரும் ரோல் மாடல். திமுகவை ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும். இப்படி ஒரு கட்சியை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சரி, காமராஜர் ரோல் மாடலாம். கர்ம வீரர், 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டினாரு, அணைகளை கட்டினாரு, தொழிற்சாலையை வகுத்தாரு, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி நடத்தினாரு, ஊழல் கரைபடியாத ஆட்சி. ரோல் மாடல் என்று சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஜீவானந்தம் கட்டிய வேட்டி தவிர மற்ற வேட்டி கிடையாது. இன்னைக்கு கலட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டில் கிடக்குன்னு தெரியாம அரசியல் பண்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில கட்டுன வேட்டி தவிர மாத்து உடுப்பு இல்லாத ஒரு அரசியல்வாதி ஜீவானந்தம். சாதி மறுப்பு திருமணம் செய்ததை சாகம் வரை சொல்லாமல் வாழ்ந்த ஒரு புரட்சியாளன். அவர் ரோல் மாடல் என்றால் அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஈவே ராமசாமிக்கும் பொது உடைமையை கத்துக் கொடுத்த பெரியாருக்கும் பெரியார், இந்திய திருநாட்டின் முதல் பொதுவுடைமைவாதி எங்கள் தாத்தா, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. 1904 காலகட்டத்திலே வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுடைய பொருளாதாரத்தை அடிக்க வேண்டும் என்று காலா லாவியா என்கிற 2 கப்பலை கட்டி செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் எங்கள் தாத்தன் வாவு சிதம்பரனார் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. வெள்ளைக்காரன் குற்றப்பரம்பரை என்கிற கொடிய சட்டத்தை கொண்டு வந்து மாலை 6 மணிக்கிலிருந்து காலை 6 மணி வரை காவல் நிலையத்திலே கைரேகை வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கைரேகை வைக்காதே, கட்டை விரலை வெட்டி வீசு என்று முழங்கிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அமைச்சராக இருந்தாலும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற பொழுது சாதாரண தரையில பாயில படுத்து கிடந்து அரசியல் செய்த எங்கள் தாத்தா நேர்மையின் நேர் வடிவம் கக்கன் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. யார் ரோல் மாடல்? எங்களுக்கு ரோல் மாடல் இருக்காங்க. தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்று, இடுப்புல துண்ட கட்ட சொன்னால் நெத்தியில கட்டு, பட்டை போடவுடன் நாமம் போடு என்று ஐயாவளி என்கிற ஒரு வழியை உருவாக்கிய எங்களுடைய வைகுந்தர் அவர் ரோல் மாடல். தோல்சிலை போராட்டத்தில் ஏற்று போராடிய பெருமகன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி என்று பயிருக்கும் உயிர் உண்டு என்று அணையா பெருநெருப்பை பத்த வைத்து இன்னைக்கு வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவை தருகிற வள்ளலார் மடத்தினுடைய எங்கள் தாத்தன் வைகுந்தர் ரோல் மாடல் என்றால் ஒரு நியாயம் இருக்கிறது. யாரா ரோல் மாடல்? கருணாநிதி ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல். அவங்க ரோல் மாடல் இல்லடா, விடு, வேற மாடல், திராவிட மாடல்.
கருணாநிதியை ரோல் மாடலா தூக்கிக்கிட்டு, ஜெயலலிதாவை ரோல் மாடலா தூக்கிட்டு, எம்ஜிஆர் ரோல் மாடலா தூக்கிக்கிட்டு இன்னொரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் எதற்கு? ஏற்கனவே ஒரு திமுக, ஒரு அதிமுக, ஒரு தேமுதிக, ஒரு மதிமுக, ஒரு அமமுக, ஒரு அமுக்குமுக, இப்படி இத்தனை மூக்கா இருக்கு. இத்தனை மூக்கா இருக்கும் போது எதுக்குடா தமிழக வெற்றிக்கிழமை தாவேக்காங்கிற இந்த கட்சி? கருணாநிதி ரோல் மாடல். எவ்வளவு ஆபத்தான அரசியல்வாதி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் புரிந்து கொள்ளும். அவன் ஆபத்தான அரசியல்வாதி. அவனுக்கு ஓட்டு வேணும் என்றால் அண்ணன் பழனி பாபா சொன்னார்ல, அவன் குஷ்பு கூட கூட்டணி வைப்பான்னு, அவன் சில்க் சுமிதா கூட கூட்டணி வைப்பான். யார சொன்னாரு? அந்த கருணாநிதிய. இவன் ஒரு சின்ன கருணாநிதி, அவ்வளவுதான். ஒரு சின்ன கருணாநிதி. அவருக்காவது தமிழ் பேச தெரியும். உள்ளங்கவர் வாவியவ உற்சாக காவியம ஓடை நறுமலர உடையவள் புதுநலம அன்பே அழக இன்பமே இனிய தென்றலே மரகதமணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்க என்று அப்படின்னு போடுவாங்க. தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலை தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படிம்பாரு. அது வந்து கிடையாது. ஒரு 4 வார்த்தை வச்சிருக்காங்க. பக்கா மாசு, பிளாஸ்ட், நண்பா நண்பிஸ், தோளா தோலிஸ். என்னடா வார்த்தை இது? தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு கேவலப்பட்டு போயிடுச்சு பாருங்க. சத்தியமா கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை இப்படி ஒரு தற்கூரிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குவார்கள் என்று சத்தியமா நினைக்கல. நாங்கள் உன்னத நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தவர்கள். எங்கள் இனம் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்டது. ஈழத்திலே கொத்து கொத்தாக இங்கு இனம் கொள்ளொழிக்கப்படும் போது ஐயோ காப்பாற்ற யாருமே இல்லையா என்று கேட்டு நாமே இனி நம் இனத்தை காப்பாற்றும் என்று நம்முடைய வழியை தொலைக்க நாமே வழியாக மாறுவோம் என்று உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. காங்கிரஸையும் துணை நின்ற திமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவது எங்கள் இலக்கு என்று வந்த கட்சி. இன்னைக்கு இந்த சின்ன பயலுக அரசியல்னா என்னன்னே தெரியாத பிள்ளக்கா பயலுக, அரசியல் என்றால் மக்களுக்கான சேவை, அதற்கான தேவை, அதான்டா அரசியல். 15 ஆண்டு காலமாக மீத்தேன் போராட்டமா, ஹைட்ரோ கார்பனா, 8 வழி சாலையா, சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியாளர் பிரச்சனையா, ஆசிரியர் பணி பிரச்சனையா, பரந்தூர் பிரச்சனையா, என்றது காவிரி பிரச்சனையா, முல்லை பெரியாரா, இல்லை பாலாட்டு சிக்கலா, ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனையா, ஈழத்தமிழர் பிரச்சனையா, கச்சத்தீவு பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, மாணவர் பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் களத்திலே போராடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். யாருன்னு சொல்லு, ஒருத்தரை காட்டுங்க. கட்சி தொடங்கி 1.5 வருஷம் 2 வருஷம் முடிய போகுது. முந்தான அடுத்த நாள் வந்தா பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தா 2 வருஷம். 2 ஆண்டுகள்ல ஒரு போராட்டம் சொல்லு. இந்த போராட்டத்தில் விஜய் வந்து கலந்து கொண்டு பேசி அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தாரு. சீமான் என்ன செஞ்சிட்டாரு? வெறும் போராடுவார்னு சொல்றான். டேய், இன்றைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில், பழனி முருகன் கோவிலில், மருதமலை முருகன் கோவிலில், தஞ்சை பெருவுடையார் கோவிலில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தமிழ் மந்திரம் ஒலிக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய போராட்டம். அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம், சும்மா இல்ல.